மாடி தோட்டத்தை வாங்கி மாடியில் நான் வைக்க தான் போகிறேன். அது என்ன ஆனாலும் சரி. இங்கே தானே ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டு போனேன். அது நான் கால் பண்ணுறேன்னாங்க, காலே பண்ணல. ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னென்னா, இப்போது வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஓகேங்களா? அது வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம போயிட்டு வாங்கினோம்னா அது வந்து ரொம்பவே சீப்பாக கொடுக்குறாங்க. அந்த உரம், விதை எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக, ஒரு 500 ரூபாயிலே வந்து நிறைய செடியோட விதை. அதை வந்து நம்ம மாடி தோட்டம் வச்சு பண்ணிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும் நம்ம மாடி. ஸோ அதை பற்றின விலாக் தான் இது. ஆக்சுவலாக நம்ம அந்த காக்குலூர் பைபாஸ் அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இருக்கணும், துவைச்சிக்கணும், ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களுக்கு. இதுதான் நினைக்கிற மக்களே. ஆக்சுவலாக இந்த ஒரு இடம் தான் நினைக்கிறேன் மாடித்தோட்டம், அரசு மாடித்தோட்டம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் இங்கே தான் நான் அந்த மாடி தோட்டம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே, அரசு மாடி தோட்டம். எப்போ வருவாங்க? இங்கே தானே? அண்ணா இங்கே தானே ஆல்ரெடி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டு போனேன். அது நான் கால் பண்ணுறேன்னாங்க, காலே பண்ணல. சரிண்ணா, இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் நேம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் தான் வருமா, இல்லை இருக்கா ஆல்ரெடி? உள்ள போனீங்கன்னா அண்ணாண்ட ரூம் இருக்கும். உள்ள போனீங்கன்னா போர்ட்டிகோ உள்ள நுழைஞ்சு ரைட் சைடு நேரா போனீங்கன்னா ஒரு கதவு இருக்கும். அதுல ஃபோன் நம்பரு, அந்த டீட்டெயில் புக் பண்றது மறுபடியும் அதெல்லாம் இருக்கும். புக் பண்ணீங்கன்னா வரும். புக் பண்ணணுமா இல்ல ஆல்ரெடி இருக்கிறதே கொடுத்துருவாங்களா? இல்லையா? அப்போ புக் பண்ணணுமாண்ணா? சரி, ஓகே. இப்போ பண்ணலாமா? சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ். நம்பர் இருக்கு, நீங்க எந்த ஏரியாவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிங்க இருப்பாங்க அங்க. இப்போ இருக்காங்களா? இல்ல, கது மூடிக்குது. ஃபோன் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணி நீங்க கால் பண்ணி டீடைல் கால் பண்ணி. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த ஒரு மாடி தோட்டத்தை வாங்கி மாடியில் நான் வைக்க தான் போகிறேன். அது என்ன ஆனாலும் சரி. ஏன்னா அவ்வளோ கம்மியாக கொடுக்குறதுன்றதுலாம் சாத்தியமே கிடையாது. என்னாச்சு வண்டி ஆடுது? கல் இருக்கிறதால ஆடுது போல. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கேட்டுட்டேன், நம்ம மாடி தோட்டம் பற்றி கேட்டிருக்கேன். ஸோ காலில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, மேம் வந்து இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. நம்பர் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த நம்பர் வந்து அவங்களே நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிற ரேட்டை பொறுத்து இருக்குது நான் வாங்குறது அப்படின்னு சொன்னப்போ, சரி ஓகே 250 என்னமோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டோட அந்த உரம், விதை எல்லாமே சேர்த்து கிட்டோட வந்து அவ்வளோ வரும்னு சொன்னாங்க. 1 மந்தில் பார்க்கலாம். அவங்களே கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தட்டு, ஷேரை தட்டு, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. திருவள்ளூரில் இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் இருக்கான்றதையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம்.